அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடிச்சு பிடிச்சி எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் வாங்கி வச்சிருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? சமூகம் ஒரு கருத்து சொல்ல வந்திருக்கு. இந்த எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் வாங்கி வச்சிருக்கிற தங்கச்சி, அக்கா, தம்பி, அண்ணன் இவங்கெல்லாம் இருக்கீங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் நாளைக்கு போய் படத்தை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு போய் ஒரு 2 மாதம் தூங்கிடுங்க. ரொம்ப நல்லது. 2 மாதம் தூங்கிடுங்க. எந்திரிக்காதீங்க. அதை விட்டுட்டு நாளைக்கு தேட்டருக்கு போய் டைட்டில் கார்டு போடும்போது அதை அப்படியே பிடிச்சி ஸ்டோரி போட வேண்டியது. விஜயோட இன்ட்ரடக்ஷன் சீன் வரும்போது அதை அப்படியே படம் பிடிச்சி போஸ்ட் போட வேண்டியது. இன்டர்வல் சீன் முக்கியமான சீனாக இருக்கும், அதை அப்படியே எடுத்து இன்டர்வல் டைமில் போட்டுற வேண்டியது. கிளைமேக்ஸையும் எடுத்து சில பேர் ஓட்டிடுறாங்க. படம் ஃபுல்லாகவே உங்கள் பேஜில் போட்டுருவீங்க. இருக்கிற எல்லா சுவாரஸ்யத்தையும் எடுத்து காலி பண்ணி விட்டுருவீங்க. இந்த சிச்சிலிக்காய் வேலையெல்லாம் பண்ணாதீங்க. இந்த சிச்சிலிக்காய் வேலையெல்லாம் மூட்டை கட்டி உங்கள் வீட்டை அடுப்பாங்கரையில் வச்சுட்டு தான் நீங்கள் தேட்டருக்கே வரணும். டைட்டில் கார்டு போட்டோடே கை தட்டணுமா? இன்டர்வலில் 1 கிலோ பாப்கார்னை வாங்கி நல்லா சாப்பிட்டோமா? படம் முடித்தோடனே தளபதி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தோமா? வெளியில் வந்தோடனே ப்ரெஸ் நிற்பாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? ஒரே வார்த்தை தான் சொல்லணும், படம் மாசு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போய் நான் சொன்ன மாதிரி அந்த 2 மாதம் தூக்கம் அதை தூங்கிடணும். ஏன்னா எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. படத்தை இந்த தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லாக எல்லாருமே அந்த படத்தை ஒரே நாளில் பார்க்க முடியாது. காது பேர் தான் பார்க்க முடியும். படம் பார்த்து நீங்கள் சுவாரஸ்யத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அது மற்ற மக்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அவங்களுக்குன்னு சுவாரஸ்யம் என்ன இருக்குது? புரியுதா? அவங்க வேலை புரியுதா? அந்த 1 கிலோ பாப்கார்ன், அந்த 2 மாதம் தூக்கம் இதோட நிறுத்திக்கணும். தேவையில்லாமல் சோஷியல் மீடியாவில் படம் ஓட்டிகிட்டு இருந்தீங்க, அப்புறம் இந்த மஞ்சுக்களோட யாருன்னு நீங்களாம் பார்க்க வேண்டியது வரும். மைண்ட் இட். வளரும் பிறையே தேயாதே, இனியும் அழுது தேம்பாதே. நீங்க பாட்டுக்கு எல்லா சீனையும் கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி விஜய் ஆட விட்டுருச்சுன்னா சாபம் விட்டுருவேன், சபிச்சிருவேன். படத்தை பார்த்துட்டு அமைதியா வீட்டுக்கு தூங்குற வேலையை பாருங்க.